வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லுங்கள். பழைய பார்ட்ஸ்கள் எல்லாம் எடுத்து, இந்த அப்படியான பார்ட்ஸ்களை எடுத்து இந்த இதுகள் இந்த சட்டங்கள் எல்லாம். என்ன ஐயா, என்ன ஆட்டோ என்ன வேணுமாம்மா? அண்ணன் வேணுமா? வரவேற்பு வெளிநாட்டில் இருந்து வாழ்த்துக்கள் கிடைக்குது. எங்களுக்கு மாட்டோம் செய்து அப்படி கேட்கணுமா செய்தர சொல்லி. வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிங்கன்னா ஜாழ்ப்பாணம் நல்லூரில் இருக்கிறேன். நல்லூரில் ஏன் வந்தான்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து பிரபல ஆட்டோ உற்பத்தியாளரை வந்து சந்திக்கிறது தான் வந்திருக்கேன். இன்றைக்கு அவரை மீட் பண்ணி வந்து என்ன மாதிரி ஆட்டோ உற்பத்தி செய்கிறார், எங்கே உற்பத்தி செய்கிறார், எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குன்ற விஷயத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து நான் இதை அவருக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், காணொலிக்கு செல்லலை. ஏன்னா இப்போ அப்படி இருக்கு. மற்றது முதலாக நான் காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆதரவாக தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து முனைந்திருங்கள். அப்படி இருக்கு ஆட்டோ. இப்போ பார்க்குறீங்களா தம்பி? எப்படி இருக்கு ஆட்டோ? பிடிச்சிருக்கு ஆட்டோ? வேறுங்க உள்ள வேறுங்க உள்ள கவர்றேன். இதில் வந்து சின்னாக்கள் வந்திருக்கணும் ஆட்டோ பார்க்குறதுக்கு. என்ன ஒரு அளவாக இருக்கு ஆட்டோ? இருங்க வடியா இருங்க, காலத்துக்கு வைங்க உள்ளுக்க தலையை நிமித்துங்க. காணாது. எத்தனை வயது உங்களுக்கு? எத்தனை வயது? உங்களோட சின்ன ஒரு ஆள் தான் இருக்கலாம் உங்களுக்கு. தம்பியா குடிக்கும் நாங்க. பாருங்க, கேஜிஎஃப் போட்டோ அடிச்சிருக்கிறார் முன்னுக்கு. பிறந்த காலத்தில் எடுத்த வழியாக ஒரு இப்போ வந்து நாங்கள் முக்கிய இடம் ஒன்றுக்கு வந்திருக்கோம். பாருங்க, இதான் வந்து சங்கிலியன் பூங்கா. பாருங்க, சங்கிலியன் பூங்கா சைடில் தான் நிற்கிறோம். சங்கிலியன் பூங்காவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்டோ உற்பத்தி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அதை எடுக்கிறது தான் நான் வந்திருக்கேன். பாருங்க, பிரபல ஒரு ஆட்டோ உற்பத்தியாளரை தான், அதாவது தமிழ் ஆட்டோ உற்பத்தியாளராக தான் சந்திக்க வந்திருக்கிறேன். பாருங்கள், எல்லாம் வேலை திட்டங்கள் நடந்திருக்கு. உள்ளுக்க உங்களுக்கு காட்டணும் என்னென்ன நடக்குன்ற விஷயத்த. இந்த இடத்துல வச்சு தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கார். இந்த ஆட்டோக்களில் இருக்கிற பார்ட்ஸ்களை எடுத்து தான் அவர் அந்த சின்ன ஆட்டோவை வந்து உற்பத்தி செய்திருக்கார். பாருங்க ஆட்டோ வருது, வழியில் வருது ஆட்டோ. வணக்கம் அண்ணா. வணக்கம். வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன உங்களோட பேரனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆட்டோ உற்பத்தி செய்திருக்கிறீர்கள். எவ்வளோ காலமாக செய்தீங்க? இங்கே உங்களோட கராச்சி இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க. அதாவது வந்து இந்த கராச்சி முத்திரை சந்தை நல்லூர் முத்திரை சந்தை சங்கிலியன் பூங்காவுக்கு எதிரே என்னுடைய உளியான் ஆட்டோ கராச்சி. இங்கே ஆக்கள் இப்போ வேறு ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆக்கள் வந்திருக்கேன் நிறைய பேர். இப்போ உங்களோட ஆட்டோவை பார்க்குறது பாருங்க, எத்தனை பேர் வந்து நிற்கிறவன்ட்டு. உண்மையிலே நீங்கள் ஒரு பிரபல்யமாக உருவாகிட்டீங்க. சொல்லுங்க, எவ்வளோ காலமாக ஸ்டார்ட் பண்ணீங்க அது? அதாவது வந்து நான் ஆரம்பத்தில் வேலை பழகினது வந்து வாகன வேலை. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற காலத்தில், அதாவது வந்து 77-78 நான் இந்த ஸ்பீக்கர் வேலை பழகின இடத்துல பிறகு திரும்பி 90ஆம் ஆண்டு அளவில் நாட்டு பிரச்சனைகள் விடாம போயில நாட்டு பிரச்சனையை கூடி எங்களுக்கு பெட்ரோல்கள் பிரச்சனை வந்து பெட்ரோல் இல்லாமல் வாகனங்கள் எல்லாம் ஓட முடியாத கட்டங்களில் நின்று உங்களுக்கு வேலை சரியான பாதிப்பு. அந்த கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கேன். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இதே சங்கிலியன் பூங்காவில் கோட்டையில் பிரச்சனை என்று சொல்லி இதில் பஸ் ஸ்டாண்டாக இயங்க தெரியும். ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இதில் இயங்க வலிக்கிட்டு சங்கிலியன் பூங்காவில் இயங்கி கொண்டிருக்கேன். அப்போ நான் வேலையில் சும்மா வந்து இருக்கிறதும் அப்படியாக கட்டங்களில் இருந்து கொண்டிருக்கேன். இதில் மண்ணெண்ணெய் கடை ஃபுல்லாக இருந்த நிலத்துக்கு அதில் ஒரு கடை ஒன்று நான் எடுத்து சும்மா சைக்கிள் வேலை செய்ய
செய்வம் வண்டு ஓட்டு சைக்கிள் சும்மா இதுல சைக்கிள் கயர் ஓடுறேன். ஓகே ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு அது 90ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டு அப்படி நடந்து கொண்டிருக்கல நான் இதுல ஒரு கடையை உண்டு சும்மா எடுத்து மண்ணெண்ணெய் கடை அருவோட ஆட்டோக்களையும் செய்ய வலிக்கிட்டேன் சும்மா நார்மலான வேலைகளை. பிறகு நாளடைவில் அது பெரிய அளவில் செய்து பெரிய அளவுக்கு வந்து அந்த காலத்திலேருந்தே நான் ஆட்டோ செய்ய வலிக்கிறது செய்து கொண்டு இருக்கிறேன். பிறகு இந்த ஆட்டோ மெக்கானிக் நான் டிங்கர் மட்டும் டிங்கர் அப்படியே இருந்து கொண்டிருக்கேங்கல்ல. அதாவது வந்து இந்த சங்கிலியம் பூங்காவுக்கு முன்னால் இருக்கிற காணியை, அதாவது வந்து இப்போ கராச்சி இருக்கிற காணியை என்னுடைய சகோதரி மூலமாக அந்த காணியை பெற்றுக்கொண்டு அந்த காலத்தை 13ஆம் ஆண்டுலேருந்து இந்த கராச்சி நான் இதை ஆரம்பித்து நான் வேலை ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த வரைக்கும் இந்த இடத்துலையே தொழிலாளர் நடத்தி கொண்டிருக்கிறேன். மற்றும் என்னுடைய பிள்ளைகள் 3 பேர் இருக்கணும். அவர் டிங்கர் மூத்தவர், அதாவது வந்து இந்த டிசைன் அப்பா, இந்த ஆட்டோவுக்குரிய டிசைன் அப்பா. அவர் என்னுடைய மகன் என்னோட வேலையிற. மற்ற 2வது மகன் பெயிண்டிங் வேலையிறாரு. அதாவது வந்து என்னுடைய கராச்சியில் ஒரு தம்பி வேலை செய்கிறார். அவரோட வேலையை பழகினார் என்னுடைய மகன் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருக்கல. அவர் ஒரு 3 வருஷத்தால தான் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி அவர் படிக்கிட்டார். அப்போ இவன் சொன்னான், தம்பி சொன்னான், நான் செய்வன், நாங்கள் செய்வோம், அவைய பிடிக்க தேவையில்லை, நான் செய்வோம்ட்டு இவர் அந்த வேலையை செய்ய வலிக்கிட்டு இன்றைக்கு இந்த பார்த்தா ஆட்டோவை பார்த்தா தெரியும் அந்த மாதிரி ஒரு பெயிண்டை அவன் செய்துட்டு. உங்களோட பேரனுக்கு எப்போ உங்களுக்கு மனசில் பட்டது பேரனுக்கு செய்து கொடுக்காம அவர்கிட்ட வந்து இந்த பிறந்த நாள் 7ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. அதுக்கு முதல் 6 மாதத்துக்கு முதலே நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இதை செய்து கொடுக்கணும். இப்படி ஒன்றைத்தான் செய்யணும். எத்தனை நாள் அடுத்து செய்கிறோம்? எனக்கு நாங்கள் மற்ற வேலையிலையும் பார்த்து செய்தபடியாக இப்படி பார்த்தாலும் ஒரு 25 நாள் பிடிச்சிருக்கு. மற்றது பேருந்த பிறந்த நாளுக்கு வீட்டை சொல்லிச்சினம் ஒரு ஜீப்பை காரை இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். நான் சொன்னேன் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஜீப்புகள் கார்கள் 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்தில் பழுதா போய் எங்கேயாவது மூல முடக்கில் சும்மா தேடு கிடக்கும். அப்போ இப்படி ஒன்றை செய்து கொடுத்தா காலங்காலமாக சொல்லி கொடுத்தால் இப்படி ஒன்றை செய்து நான் இதண்டது. மற்றது கன பேர் கேட்கணும், இதுக்கு மோட்டர் போட்டிருக்கோம், இன்ஜின் மோட்டர் போட்டெல்லாம் கேட்கணும். அதாவது வந்து இந்த பிள்ளை மேற பிள்ளைக்கு மட்டும்தான் நான் இதை செய்தேன். அப்போ அவருக்கு 1 வயசு. அந்த 1 வயசுல அந்த பிள்ளை கியர் போட்டோ இல்லாட்டி மோட்டார் போட்டோ அதை செயல்படுத்த மாட்டேன். அதனால நான் அந்த முயற்சி எடுக்கல. இப்போ நான் ஒரு வியாபார ரீதியில் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ரீதியில் செய்திருந்தால் ஓடட்டுக்கு நான் செய்து விடுறேன், நான் செய்திருப்பேன். இப்போ வந்து உங்களோட வீட்டில் வந்து அப்படி வரவேற்பு இருக்குது. வீட்டில் சொல்ல முடியாது, அது பெரும் சந்தோஷம் தான், வலு சந்தோஷம். அதுவும் பிறந்த நாளுக்கு கொடுத்து இந்த தம்பி இவர் தான் எடுத்துருக்கிறாரு. பிறந்த நாளுக்கு இந்த பாத்திரிப்பியால் என்னுடைய அம்மா, இந்த சம்மந்தி, என்னுடைய வீட்டுக்காரி எல்லாரையும் பேட்டி. இது இப்போ கனபேர் எடுத்து போட்டு இப்போ நீங்கள் இப்போ உலகமாக பிரபல்யம் ஆகிட்டீர்கள். எப்படியான வரவேற்புகள் கிடைக்குது? வரவேற்பு வெளிநாட்டில் இருந்து வாழ்த்துக்கள் கிடைக்குது. பல பேர் அறிமுகமான வாக்களும் அறிமுகம் இல்லாத ஆக்களும் மற்றது எங்களுக்கு மாட்டோம் செய்து இந்த டயர் எடுக்க முடியாமல் இருக்கு, டயர் எடுத்துட்டு உங்களுக்கு முடிவு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு 3-4 ஆட்டோ செய்யத்தக்கன டயர் எடுத்திருக்கிறேன். ஆரன் முன்கூட்டியே வந்து சந்திச்சா நான் செய்து கொடுக்கலாம். இப்போ ஒரு கைவசம் ஓடர் ஒன்றும் இல்லையா? கைவசம் இப்போ கொழும்புல இருந்து ஒரு ஆக்கள் வந்து ஓடர் வந்துருக்கு. அவை அட்வான்ஸ் தெரியல, நான் வேண்டே இல்லை. வேலை இருக்கு, நீங்கள் அட்வான்ஸ் வந்தால் அவசரப்படுத்தீங்கள். நான் வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு நான் அறிவித்தல் தரேன், நீங்கள் காசை முன்கூட்டி போடுங்கோ, நான் செய்து போட்டு உங்களுக்கு அறிவித்தல் தரணும்னு சொல்லிக்கிறேன். ஓமெண்ட் சொல்லி போட்டு இப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னும். சரி ஓகே நன்றி. பார்ப்போம், ஆட்டோவை பார்ப்போம் என்ன மாதிரி. இதுல இப்போ என்ன பார்ட்ஸ் எல்லாம் இது எங்கேருந்து எடுத்துருங்க? எல்லாம் பழைய ஆட்டோக்கள் இருந்து மற்ற ஆட்டோ பெரிய ஆட்டோக்களுக்கு நாங்கள் ஃபிட் பண்ணுறதால இதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சதுதான். பெரிய ஆட்டோ வந்து இதெல்லாம் வட்டி எல்லாம் ஒட்டி இருக்கிறீங்களா? குறைச்சி அது இது எங்களுடைய ஆட்டோ இது சின்ன ஆட்டோக்கு ஏற்ற மாதிரி அமைச்சது. இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ள எங்கே போகிறீங்க அம்மா? எங்கம்மா போகிறீங்க? இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இது கொடுத்து என்னுடைய வடிவமைப்பு தான். இது நீட்டா நல்லா இருக்குது. என்னண்டு இது பெரிய இதுல இருந்து எடுத்து செய்தீங்களோ? இல்லை வெளியே ஒரு தாட்டில் செய்து எடுத்துறேன் நானே. எந்த கை வடிவம், அதாவது வந்து நான் வந்து நீங்க செய்வ சமையல் தானே சாமிக்கு வைப்பாங்க திருவாதி, அந்த வேலை கொடுத்து நான் செய்வேன். அந்த அனுபவத்தை கொண்டு இதுக்கு செய்வேன். நீட்டா செய்யறீங்களா? அந்த ஒரிஜினல் இது மாதிரி காயங்கள் இல்லை, நீட்டா இருக்கு. அப்படியே காயங்கள் இல்லை, மற்றது அப்படியே
ப்ரெஸ் பண்ணி அடிச்ச மாதிரி இந்த இது செல்லுகள் இது எல்லாமே எல்லாம் பாருங்க இந்த வளைவுகள் எல்லாம் மக்காட்டெல்லாம் அப்படி நீட்டாக இருக்குது இது என்ன பேர் எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அது பின்னால் போத்தல் ஒன்று வச்சிருக்கிறியா ஸ்டைலுக்காக வச்சிருக்க ஒரு பார்வைக்காக மட்டும் வேற அதுல ஒரு அர்த்தம் இல்லை இல்லை ஆட்டோக்கள் இருக்கு சகல இதுகளும் வச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள பார்ப்போம் ஆட்டோவை சீட்டிகளை பாருங்க அப்படி இருக்கான்னு உள்ளுக்கா பாக்ஸ் அடிக்கலையா கேட்டிருக்கிறேன் போடலாமே ஒரு வண்டியை போட்டாச்சு பாருங்க இதில் வந்து நல்லூர் ஆனந்த் அடிச்சிருக்கேன் பாருங்க இங்கே இதில் முன்னுக்கு வந்து சைக்கிள் மோட்டர் போட்டுருக்கேன் லைட் வந்து லைட் போட்டு லைட்டு நான் உள்ளே போடலை நான் லைட்டு போடுறேன் புஷ் சைக்கிள் ஹெட் லைட் புஷ் சைக்கிள் அமர்த்தி அதுராக்கு இங்கே வேறு பட் இந்த செல்லெல்லாம் பெரிய ஆட்டோ இந்த செல்லை நாங்கள் உள்பக்கமாக வெட்டி எடுத்து இதுக்கு பூட்டத்தை கடை பூட்டிடுது இது உங்களோட பேரண்ட மகண்ட இன்சியல் டியூட்டி என்ன ஓ மகண்ட இன்சியலும் பேரண்ட இன்சியலும் பேரன் பிறந்த ஆண்டு 2023 ஓ மற்ற இதெல்லாம் பெரிய ஆட்டோக்கு வர கிளாஸ் அதான் சின்ன பட்டினா நீங்கள் நகரத்தை குறைச்சி வெட்டி இதுக்கேற்ற மாதிரி கூட்டிடுது நல்லா இருக்குது ஆட்டோ வாங்க போகிறீங்களா வேறு ஆட்டோ செய்கிறது பாருங்க இதில் நான் பார்த்து வந்துக்கவே பாருங்க நிறைய பேர் வரீங்க நம்ம ஆட்டோ பார்க்குறதுக்கு இதில் பாருங்க பின்னுக்கு என்ன இது பார்க்குறது காட்டுங்க பாருங்க இன்ஜின் மோட்டரும் ஃபிட் பண்ணாங்க என்ன எப்போ செய்ய போகிறீங்க அது இனி செய்யறதுக்கு இதுக்கு செய்ய மாட்டேன் இனி செய்யறது செய்ய போகிறேன் மோட்டர் போட போகிறேன் இல்லை இருங்க ஆக்கம் பாருங்க உதயன் கராச்சின்னு போட்டு நல்லூரோ இல்லை பாருங்க ஒரு பொடி புள்ளியார் ஏறுறார் மேலே தங்கச்சி எங்கே கூட்டிக்கிட்டு போக போகிறீங்க எங்கள் அண்ணாவை எங்கே கூட்டிக்கிட்டு போகிறீங்க இதை ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ தங்கச்சி எங்கம்மா எங்கே போகிறீங்க தம்பி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க 4ஆம் ஆண்டா பிடிச்சிருக்க ஆட்டோ வாங்க போகிறீங்களோ கணக்கா காசு அப்படியே தள்ளுங்க ஆட்டோ தள்ளுங்க அக்கா தள்ளிக்கொண்டா ஓடுங்க ஓடிப்போங்க பாருங்க ஆட்டோ ஓடுது பாருங்க ஆட்டோ போகுது எங்க போறீங்க ஹலோ ஆட்டோ இது பாருங்க பெரிய ஆட்டோ ஒன்று வந்துட்டு பாருங்க ஒரு பெரிய ஆட்டோ ஒன்று போகுது இந்த அடுத்த ஆட்டோ வருது எங்க போறீங்க பாருங்க ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து நாங்கள் எடுத்து கொண்டு ஓர்டர் வந்து கேட்குறார் கதைங்க அண்ணா கதைங்க என்ன ஐயா அண்ணா ஆட்டோ என்ன வேணுமாம்மா அண்ணன் வேணுமா ஆனால் இப்போ அவசரப்பட்டு எல்லாம் செய்ய முடியாத காரியம் இதில் வந்து கதைச்சு கொண்டிருக்கலே ஆட்டை வந்து உற்பத்தி செய்கிறது வந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க இதுகளில் கிடக்குன்ற அந்த பழைய இதுகளை வச்சுக்கொண்டு தான் இந்த எப்படியான இதுகளை வச்சுக்கொண்டு தான் இந்த ஆட்டை செய்திருக்கார் பாருங்க இந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு பழைய பார்ட்ஸுகள் எல்லாம் எடுத்து இந்த எப்படியான பார்ட்ஸுகளை எடுத்து இந்த இதுகள் இந்த சட்டங்கள் எல்லாம் எடுத்து இதில் இருக்கிற உற்பத்தி இதுகளெல்லாம் வச்சுக்கொண்டு தான் ஆட்டோ உற்பத்தி செய்திருக்கார் பாருங்க இந்த கேஸுகள் எல்லாம் பழைய பொருட்களை வச்சுக்கொண்டு தான் இந்த ஆட்டோ செய்திருக்கார் பாருங்க அவ்வளோ சாமான் இருக்கு
இதுகளில் வச்சு தான் எல்லாம் பட்டி எல்லாம் ஆட்டோ செய்திருக்கேன் பாருங்கள். இந்த கிடாக்கு பழைய இதுகள் இந்த பார்ட்ஸுகளை வெட்டி இதில் எடுத்து ஒவ்வொரு பார்ட்ஸும் எடுத்து தான் அந்த சின்ன ஆட்டை உற்பத்தி செய்து வச்சிருக்காரு.